நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 15/2/2024 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட எலக்ட்ரல் பாண்ட் கேஸோட ஜட்மெண்ட் வந்திருக்கு. அதோட சேர்த்து மூணாவது பெரிய பொருளாதாரமான ஜப்பான் ரெசிஷனுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ் நிறுவனம் செஞ்சு கொடுத்துள்ள வேலைகள்ல அந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா யூனிட்ல இருக்கக்கூடிய 5728 கிளைண்ட்ஸோட என்டையர் டேட்டாஸும் லீக் பண்ணிருக்கதா ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு. இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான செய்திகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்திய பங்கு சந்தைகள் வார்டைல இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் அப் ஒரு நாள் டவுன், இது வந்து கண்டினியூ ஆயிருக்கு. நேற்று இறங்கின இறக்கத்தை நேற்றைக்கு ஓரளவு கமெண்ட் செட் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு ஓரளவு பாசிட்டிவா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. 70 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நிப்டில பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 227 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ்ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 72,000 மார்க்குக்கு மேல சென்செக்ஸ் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நிப்டி லிஸ்டிங்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள்ஸ்ல 1386 கம்பெனிகள் இன்னைக்கு பாசிட்டிவா இருக்க முடிஞ்சது நம்ம பார்க்க முடிஞ்சு. 737 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்தது நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. மகேந்திரா மஹிந்திராவுடைய குவார்டர் ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருந்ததுனால அந்த ஸ்டாக் ஏறனால ஒரு 6% மேல சர்ஜாவி பாசிட்டிவ் சைடுல க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த நிறுவனத்துடைய எஸ்யூவி வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதும் இதோட முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஆயில் இந்தியா ஸ்டாக்கோட குவார்டர் ரிசல்ட்டும் பெரிய அளவுக்கு ஃபேவரா இல்ல, ஆனா அரௌண்ட் 12% மேல பாசிட்டிவ் இருந்ததை பார்க்க முடிஞ்சு. பிபிசிஎல், என்டிபிசி இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு ஓரளவு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. வேதாந்தா, ஆக்சிஸ், பேடிஎம், இண்டிகோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 5-10% வரைக்கும் இன்னைக்கு டவுன்ல இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பேடிஎம் ஸ்டாக் பொறுத்தல ஐபிஓல 2350 ரூபாய்க்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் வேல்யூக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இன்னைக்கு அந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்குது. ஏறதால 73% டிக்ளைன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல நாம ஐபிஓ டைம்ல 2150 ரூபாய் வேல்யூக்கு அரௌண்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயோட மதிப்பு வந்து வெறும் 20,000 ரூபாய் தான். ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியா தான் இருக்கு அந்த டேட்டாவை நம்ம இன்னைக்கு செக் பண்ணும்போது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான ஐபிஓ ஈசி ட்ரிப் இருக்கு இல்லையா, அந்த ஐபிஓவும் ஐபிஓ பிரைஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏறத்தாழ 70% மேல அந்த ஸ்டாக்கோட ரேட் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஐபிஓ மோகத்துல நிறைய பேர் போறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த செய்தி சொல்றோம். சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஜாக்பாட்டா இருந்திருக்கு, அதை நம்ம ஒத்துக்கலாம். அதே சமயத்துல நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி ஜாக்பாட் கொடுக்கல. ஐபிஓல அந்த பிரைஸை கூட இன்னும் ரீச் பண்ண முடியாம நிறைய நிறுவனங்கள் இருக்குங்கிறதுனால ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணணும்னாலோ அல்லது நீங்க செகண்டரி மார்க்கெட்டை வாங்கணும் நீங்க முடிவெடுக்கும் போதோ அந்த நிறுவனத்தினுடைய ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய பேக்ரவுண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே செக் பண்ணி நம்மளோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு அது வந்து கம்ஃபர்டா இருக்குமாங்கிறதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணி தான் அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஐசிசி பேங்கோட ஒரு எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் பிளாக்மெயில் மூலமாவே அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து 2.5 கோடி அளவுக்கு பணத்தை எடுத்திருக்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ராஜஸ்தான் போலீஸ் மூலமா வெளியுறவுக்கு தெரிய வந்திருக்கு. உண்மையிலேயே பணத்தை கையில வச்சு அது பாதுகாப்பா இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறியினுடைய எதிரொலியா தான் பேங்க்ல டெபாசிட் பண்ணவே முன் வராங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த டெபாசிட் பண்ண பர்சனோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த பேங்கோட ஸ்டாஃபே வேலையை பார்த்திருக்காருன்னா இது எந்த அளவுக்கு சொல்றதுக்கு, பேங்க்ல எந்த அளவுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல நம்ம பணத்தை கொண்டு வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இல்லையா. ஜிஎஸ்பிஎல் ஷேர் வந்து Q3 ரிசல்ட் வெளியிட்டாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 53% மேல அவங்க ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுக்காக ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா ஐபிஓ வந்து ஐஆர்இடி ஸ்டாக் பாத்தீங்கன்னா கண்டினியூவா ஏறிட்டு இருந்துச்சு. 32 ரூபாய்க்கு ஐபிஓ இஷ்யூ பிரைஸ் ஏறதால 213 ரூபாய் 50 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஏறினதை நம்ம ரீசெண்டா பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ச்சியா ஏறிட்டு இருந்த ஸ்டாக் 213.50 இருந்து அரௌண்ட் 150 வரைக்கும் வந்துச்சு இல்லையா. இப்போ பாத்தீங்கன்னா 389 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு ஐஆர்இடியில. அதன் எதிரொலியா பாத்தீங்கன்னா நேற்றைக்கும் லோயரை டச் பண்ணிட்டு அதுல இருந்து ஹையர் லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அப்பர் சர்க்யூட் 5% பாசிட்டிவ் சைடுல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்றவங்களுக்கான செய்தி தான் இது. டாடா பவர் நிறுவனம் ஏற்கனவே 2022 வருஷத்துல ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ல ஏறத்தாழ 2600 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. வர்ற 2027 வருஷத்துக்குள்ளால இன்னும் 7000 கோடி ரூபாய் 2 டைம்ஸா பண்றதா அவங்க வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி தான் அவங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்களுக்கும் இந்த செய்தி பயன்படும் நினைக்கிறேன். செமி கண்டக்டர் செக்டார்ல பாத்தீங்கன்னா டாடா நிறுவனம் ஏறத்தாழ 40,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனுடைய எதிரொலியா தான் இவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதா பார்க்கப்படுது. எஸ் பேங்கோட 1.3% ஸ்டேக்கை கார்லில் ஈக்விட்டிங்கிற நிறுவனம் பிளாக் டீல் மூலமா வித்திருக்கதா ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா எஸ் பேங்க் லோயர் லெவல்ல இருந்து 30 ரூபீஸை கிராஸ் பண்ணிருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் நிறுவனம் தொடர்ச்சியா லாஸ்ல இருக்குங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஏர்டெல் நிறுவனமா இருந்தாலும் சரி, வோடாஃபோனா இருந்தாலும் சரி, ரிலையன்ஸ் குழுமத்துடைய ஜியோவா இருந்தாலும் சரி மிகப்பெரிய சக்சஸ்ல இருக்கிறாங்க டெலிகாம் செக்டர்ல. ஆனா பொதுத்துறையில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் லாபம் ஈட்ட முடியல. ஆனால் அந்த சூழ்நிலை இப்ப மாறி இருக்கதா சொல்லியிருக்காங்க. பயங்கர டெக் டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு இப்போ தற்சமயம் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு பிஎஸ்என்எல் நிறுவனம் லாபம் ஈட்டி இருக்கதா அதிகாரப்பூர்வ மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கு மேல மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் எல்லாமே லே ஆஃப் இருக்கு. இதுல மோர்கன் ஸ்டான்லியும் விதிவிலக்குல ஏறத்தாழ ஒரு 100 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணி இருக்கிறதா
அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய அமெரிக்க யூனிட் பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு அவங்க பண்ணிட்டு கூடிய சர்வீஸ்ல பேங்க் ஆஃப் அமெரிக்காவுடைய 57,028 கிளைண்டோட டேட்டாஸை அவங்க வந்து லீக் பண்ணியிருக்கதா ஒரு குற்றம் இன்ஃபோசிஸினுடைய அமெரிக்க யூனிட்டுக்கு மேல சுமத்தப்பட்டிருக்கு. குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் இன்ஃபோசிஸ்ல இருந்து ப்ராப்பர் ரிப்ளை கொடுக்கல. ஆனா இந்த குற்றச்சாட்டை பார்க்கும்போது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களா வளர்ந்த பிறகு அவங்க எது செஞ்சாலும் சரி அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவங்க வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ரெப்யூட்டேஷன் அதே மாதிரி ஒரு எத்திக் அவங்ககிட்ட இல்லாம போகுது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத அவசியம் மறந்துறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த 57,028 கிளைண்ட்ஸுக்கும் அவங்க மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் ரிலேட்டட் அதே மாதிரி ஆன்யூட்டி சர்வீஸ் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ரிலேட்டடான சர்வீசஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரிலேட்டட்ல அவங்களுடைய டேட்டா வந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்கும்போது பினான்சியல் ரீதியா வந்து நிறைய ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு இந்த எத்திக்கை எப்படி மிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தோணி இருக்குங்கிறது தான் யோசிக்க வைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பேடிஎம் ரிசர்வ் பேங்கோடைய அறிவுறுத்தலுக்கு பிறகு பேனுக்கு பிறகு பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்கு. பிப்ரவரி 29 வரைக்கும் கேட்டு இருக்கு பேடிஎம் பேமெண்ட் பேங்க். இந்த சூழல்ல இதே ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய 4 ஃபின்டெக் நிறுவனங்கள் 6 பேருடைய சர்வேலன்ஸ்ல இருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ ஃபின்டெக் நிறுவனங்கள்ல நீங்க ஏதாவது பண்றதா இருந்தா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணி அதுக்கு பிறகு டிசிஷன் எடுத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் தான். எலக்ட்ரல் பாண்ட் மேல இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிதி கொடுக்குறாங்க இல்லையா, நன்கொடையா கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குல சுப்ரீம் கோர்ட் 5 நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஃபோர்ஸா இது முழுக்க முழுக்க தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து இதுவரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலம் எவ்வளவு பணம் எந்தெந்த கட்சிகள் வந்து நன்கொடையா வாங்கி இருக்காங்க அதனுடைய முழு சாராம்சமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எதுக்காக நம்ம திருத்தமா சொல்றோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்க முடியும், அதனோட பதில வாங்க முடியும். ஆனா கட்சிகளுக்கு நிதி கொடுத்த ஒரு விஷயத்த உங்களால இல்ல என்னால இல்ல யாராலையும் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வாங்க முடியாது. அப்போ இந்த ஒரு ஹிண்ட தான் கேஸ் போட்டிருந்தாங்க. இப்ப இது மூலமா வெளிப்படைத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2018 வருஷத்துல இருந்து இந்த மாதிரி கட்சிகளுக்கு நிதி கொடுக்கறதுக்காக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல திருத்தம் பண்ணி தான் எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத வெளிப்படையா நம்ம பார்க்க முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கி எஸ்பிஐ மூலமா மட்டும்தான் இந்த நன்கொடை கொடுக்க முடியும். தனி மனிதராக இருந்தாலும் சரி, நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்கனாலும் சரி, அவங்க குவார்டர் நஷ்டமே வந்துட்டு இருந்தா கூட நன்கொடை கொடுக்குறாங்க. ஒரு நிறுவனம் தொடர்ச்சியா குவார்டர் நஷ்டம் ஆயிட்டு இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பிறகு அவங்களால ரன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு இந்த நன்கொடை கொடுக்கிறதுக்கு இந்த டொனேஷன் கொடுக்கிறது எங்க இருந்து பணம் வருதுங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. சரி, அப்படி கொடுத்திருந்தாலும் அதுல வெளிப்படைத்தன்மை இல்லை, அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. சோ இதுக்காக தான் இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜனவரி, ஏப்ரல், அதே மாதிரி ஜூலை, அக்டோபர் இந்த மாசங்கள்ல குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்க முடியும் எஸ்பி மூலமா. இதுக்கு தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு செக் வச்சிருக்காங்க. உலகத்தோட மிகப்பெரிய ஜிடிபிகள்ல 3வது ஜப்பானுக்கு நமக்கு தெரியும், நாம 5வது இருக்கிறோம், 4வது ஜெர்மன் இருந்தாங்க. இன்னைக்கு ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா ஜெர்மன் 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க, 4வது இடத்துக்கு ஜப்பான் போயிட்டாங்க, 5வது நாம இருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா செப்டம்பர் மாசம் அவங்களுடைய குவார்டர் ஜிடிபி ரிசல்ட்ல 3.3% இருந்த அவங்களுடைய ஜிடிபி டிசம்பர் குவார்டர்ல 0.4% ஜிடிபியா சரிவடைஞ்சிருக்கு. அப்ப இது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா குவார்டர் உங்களுக்கு சரிவடைஞ்சிட்டீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பார்த்தா ஒரு நாட்டோட கன்சூம் எந்த அளவுக்கு இருக்கோ, நுகர்வு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தேவைகள் இருக்கும் இல்லையா? ஜப்பான்ல நுகர்வு ரொம்பவே குறைஞ்சிட்டுதா இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே ஜப்பான்ல நீங்க பேங்க்ல பிக்சர் வைக்கிறதுக்கு எல்லாமே வட்டி மிக மிக குறைவு. இன்னும் சொல்ல போனா நீங்க வைக்கிற பணத்துக்கு வட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு. சோ இந்த சூழலும் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இந்த மாதிரிப்பட்ட பல காரணங்களும் உலக நாடுகளில் நடக்கக்கூடிய போர், அதாவது ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கலாம், அதே மாதிரி இஸ்ரேல் காசா போரா இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட பொருளாதார சிக்கல்களும் அந்த நாடை கால் எடுத்து முன்னால வைக்க விடாம தடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது அவங்கள மிகப்பெரிய பாதிப்புல கொண்டு போய் சேர்த்திருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில ஜெர்மன் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல அவங்க பேல்ல 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடா வந்திருக்கிறத அந்த நாட்டு மக்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு போனஸ் ரெக்கார்ட் ரேட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அக்ஸார் ஸ்பின்டெக்ஸ் 1:5, KBI கிரீன் எனர்ஜி 1:2. இந்த 2 நிறுவனங்களும் இன்றைக்கு ரெக்கார்ட் டேட். இந்த நிறுவனங்களை ஹோல்ட் பண்றவங்க உங்க போர்ட்போலியோவை செக் பண்ண வேண்டிய நேரம். அதோட 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சாய்ஸ் இண்டல் நிறுவனம் 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 21ஆம் தேதி எஸ்டின் லாஜிக் 5:1 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 22ஆம் தேதி எஸ்டி மார்ட் 1:1. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்க போர்ட்போலியோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
இன்றைய பங்குச்சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவலும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF போல வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்துல தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுடைய பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுனால உங்களுடைய முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. நன்றி.